அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். கோவை மருதமலை முருகன் கோவில் குடமுழுக்கு தொடர்பான வழக்கு இன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருந்தது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு கோவை மருதமலை முருகன் கோவில் குடமுழுக்கின் போது யாக குண்டகங்களில் சமஸ்கிருதத்திற்கு பதிலாக தமிழிலும் வேள்விகள் நடத்தப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறை உறுதியளித்திருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். உயர்நீதிமன்றம் என்ன தெரிவித்திருக்கு? விவரங்களை வழங்கலாம். கோவை மருதமலை முருகன் கோவிலில் ஏப்ரல் 4ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெற உள்ளது. குடமுழுக்கின் பொழுது தமிழில் மந்திரங்கள் ஓத அனுமதி கோரி உப்பிலிப்பாளையத்தைச் சேர்ந்த டி ரமேஷ் பாபு என்பவர் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த வழக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு ஏற்கனவே விசாரணைக்கு வந்த பொழுது இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் ஏற்கனவே இது போன்ற நடைமுறைகளை பின்பற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டது. பழனி கோயில், கோவை பட்டீஸ்வரர் உள்ளிட்ட கோயில்களில் 34 சிவாச்சாரியர்களை வைத்து தமிழில் குடமுழுக்கு நடத்தப்பட்டதாகவும் அதே போல மருதமலை கோயிலிலும் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி சார்பிலும் இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவில் 2020ஆம் ஆண்டு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தமிழ்நாட்டு கோயில்களில் தமிழில் குடமுழுக்கு நடத்த அரசுக்கு உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் அரசனை பிறப்பிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த வழக்கு மீண்டும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் வழக்கறிஞர் அருண் நடராஜன் ஆஜராகி பதில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் மருதமலை துணை ஆணையர் அந்த பதில் மனுவில் குடமுழுக்கின் பொழுது யாகசாலைகள் அமைக்கப்பட்டு தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் என இரு மொழிகளிலும் மந்திரங்கள் ஓதப்படும் என்றும் சிவாச்சாரியார்கள் சிவகாம மந்திரங்களையும் ஓதுவார்கள், திருமறைகளை ஓதுவார்கள் என்றும் வேத ஆசிரியர்கள் வேதங்களையும் அதே போல 12 திருமுறை, திருப்புகழ், பிள்ளை தமிழ் உள்ளிட்ட மந்திரங்களை தமிழ் புலவர்களை வைத்து ஓதப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அர்ச்சகர்கள் தமிழிலும் அர்ச்சனை செய்வார்கள். யாக குண்டங்களில் பயிற்சி பெற்ற அர்ச்சகர்கள் தமிழ் மற்றும் சமஸ்கிருதத்திலும் பூஜை செய்வார்கள் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. 73 யாகசாலை குண்டம் அமைக்கப்படும் எனவும் அதில் 36 வேத தமிழ் புலவர்கள் தமிழில் யாகசாலை வேள்வி நடத்துவார்கள் என்றும் மீதமுள்ள 36 குண்டங்களில் சமஸ்கிருத வேள்விகள் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி எதிர்காலத்தில் தமிழகத்தில் மற்ற கோயில்களில் கும்பாபிஷேக நிகழ்வுகளில் தமிழில் குடமுழுக்கு நடத்துவது குறித்து அரசு உரிய முடிவெடுக்க வேண்டும் என கூறிய நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.